ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வைகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடி பக்கோடா. அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் கடலை மாவு, அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கட்டி இருந்தது அப்படின்னா நம்ம கொதிக்க வைக்கிறப்ப அங்கங்கே கட்டியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. ஏன்னா கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக கலந்து வச்சதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி கரைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு அப்படின்னா கடலை மாவு அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இது மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கடலை மாவு, அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நல்ல தண்ணியாட்டம் இருக்கணும். தண்ணி பத்தாட்டி கூட எக்ஸ்ட்ரா நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்கள் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியாச்சு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அரை கப் கடலை மாவு, வரமிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு, முருங்கை தழை எடுத்து வச்சுருக்கேன், அந்த முருங்கைக்கீரையை போட்டுருங்க. ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறம் தான் இதுக்கும் தண்ணி ஊற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உப்பு மிளகாத்தூள்லாம் வந்துட்டு எல்லா சைடும் இருக்காது. அதனால் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க.
நீங்கள் இதில் முருங்கைக்கீரை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன கீரை இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எது சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பக்கோடாவுக்கு தயாராகிருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பக்கோடா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பக்கோடாவை பொன்னிறமாக நல்லா வறுத்துருங்க. வறுத்ததை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கடியில் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஊறணும்னு அவசியம் இல்லை. ஊறுனா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.